ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் 2023 கேட்ட கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் 1969. ஓகேங்களா? சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் 1969 ஜனவரி 14 சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மதராஸ் மாநிலமாக தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜனவரி 14 சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே இயர் பிப்ரவரி 3 அண்ணாதுரை அவர்கள் இறந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். 1968 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யறதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 68. ஓகேங்களா? 68 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தான் 69 பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதே 68வது வருஷம் தான் என்ன பண்ணி 1968 2வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடத்தியிருப்பாங்க. சிஎன் அண்ணாதுரை அவர்கள் நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் 1971 என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்நாடு நிலச்சீர்திருத்த சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு 1970. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரத்த உடைய வைக்கும் உயிர் சத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கே. ஓகேங்களா? கே தான் ரத்தம் உடைய வைக்கும் உயிர் சத்து. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா, விட்டமின் B1 குறைபாட்டால் என்ன நோய் வரும்னா பெரிபெரி நோய் வரும். விட்டமின் இ குறைபாட்டால் இனப்பெருக்க குறைபாடுகள் நோய் வரும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் இதான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் விட்டமின் ஏ குறைபாட்டால் தான் மாலைக்கண் நோய் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்த தேர்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கோயம்புத்தூர். ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் வேறு என்ன இருக்குன்னா, ஆனைமலை வனவிலங்கு சரணாலயமும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஈரோடில் என்ன இருக்குன்னா, வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் காஞ்சிபுரத்தில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து திருநெல்வேலியில் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம்